ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது சூர்யா நடிப்பில் வெளியே இருக்க கருப்பு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கருப்பு திரைப்படத்தினுடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் படத்தை தயாரிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இணைஞ்சிருக்கு இந்த படத்தில். மூணு ஆல்பம் சாங்கில் தமிழ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச சாய் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இது அவர் முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளியாக உள்ள 45வது திரைப்படமான கருப்பு படத்தை நம்மளுடைய சேனலில் ஸ்டோரியை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய கற்பனை மூலயமா. சூர்யா இதில் ஒரு அட்வொகேட்டாக நடிச்சிருக்காரு. யார் தவறு செஞ்சுருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். அதுபோல் யார் தப்பு செஞ்சாலும் அட்வொகேட்டாக இருந்து இவர் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாரு. சட்டத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அந்தஸ்தான ஆட்கள் இது மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கெல்லாம் சட்டத்தால் எந்த ஒரு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாதுன்ட்டு முடிவு பண்ண சூர்யா மக்கள் வாழ்வியலாக கலந்த மக்களை காக்க வந்த கருப்பு சாமியாக மாறுறாரு. அவருடைய வீச்சருவால் தான் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சாமியாகவே அவதரித்து வராரு. சூர்யாவுக்கு ஜோடியாக என்றும் இளமையாக இருக்கக்கூடிய த்ரிஷா இதில் அவங்க மனைவியாக பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய போஸ்டர்லேயும் டீசர்லேயும் மிரள விட்டுருக்காங்க கருப்பு டீம். கருப்பு திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்திக்கலாம். இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.